ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பைரவி பார்த்தீங்கன்னா நீ ஆஃபீஸில் போயிட்டு வந்து ஆக்டிங் பண்ண அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உன்னை சேர்த்து வச்சுருவாங்க. கார்த்தி வந்து வேறு வழி இல்லாத உன்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்தாங்க. அவளும் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. பொக்கையெல்லாம் வந்து கொடுத்து நல்ல விதமாக தான் வந்து நம்முடைய கார்த்தியை வந்து அப்ரோச் பண்ணுறேன். ஆனால் நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒரு காலத்துலேயும் வந்து உன்னை வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமைய இருந்துச்சு, அதுவுமே நீ வந்து கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கார்த்திக் வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அவள் கொண்டு வந்த பொக்கையெல்லாம் வந்து தூக்கி போட்டு என்றைக்கே உனக்கும் எனக்கு இருந்த சம்மதம் எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, டிவோர்ஸ் பேப்பரில் தான் வந்து கையெழுத்து போட்டுட்டு எதுக்காக இங்கே வந்து வீட்டுக்கு வரமானான்னு சொன்னேன், எதுக்காக இங்கே வந்து என்னுடைய மானத்தை வந்து வாங்குற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி எனக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு வாய்ப்பு கொடு கார்த்தி, நான் இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து கெஞ்சுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தியோட காலை பிடிச்சிட்டு விட மாட்டுறாங்க. எதுக்கு வந்து கார்த்தி சார் வந்து இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு, அந்த அஞ்சலியை வந்து ஏற்றுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து பேசுகிறாங்க. பேசுனதும் பார்த்தீங்கன்னா என்ன இங்கே வந்து சீன் போடுறியா, மரியாதையே சொல்கிறேன், வெளியே போயிரு, காலை விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே அந்த அஞ்சலி வந்து விடாத பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா சார் அவங்க தான் வந்து இவ்வளோ வந்து கெஞ்சுறாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம், அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் தான் வந்து என்ன கார்த்தி வந்து சேர்த்து வைக்கணும், இதுக்கு மேலே வந்து நான் எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டேன், உங்கள் முன்னாடி வந்து வாக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அங்கே எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறன்ற பேரில் பார்த்தீங்கன்னா கழுத்தை அறுக்காருந்தாங்க சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம கார்த்தி ஒரே வார்த்தை, நீங்கள் வந்து வேலை செய்ய வந்தீங்களா, என் குடும்பத்தோட விஷயத்தில் வந்து தலையிட வந்தீங்களா, உங்களுக்கு வந்து வேலை இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணுங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வரணும்னா அவன் வந்தாங்களா வேலையை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போகலாம், மற்றபடி வந்து எம்ப்ளாயீஸோட குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு முதலாளி போகிறதோ ஒரு முதலாளியோட குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குன்னு எம்ப்ளாயிஸ் வரதும் இது வந்து ரொம்ப பெரிய தப்புங்க. அதை தான் வந்து இந்த டைரக்டர் வந்து கூச்சமே இல்லாத வெக்கமே இல்லாத வந்து காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா மரியாதை போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அந்த ஆஃபீஸ் வெளியே இழுத்துட்டு போய் வந்து தள்ள போகிறாங்க. இந்த பைரவி எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இந்த அஞ்சலி எக்ஸ்பெக்ட் பண்ணதும் நடக்காத போக போகுதுங்க. இது சும்மா வேறு லெவலாக இருக்க போது வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்களான்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா பிரியாவோட நினப்பாகவே வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. பிரியா எங்கே போயிட்ட, உன்னை பார்க்காத என்னால் வந்து இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து பிரியாவோட அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து தேடி கண்டுபிடிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து யோசிக்கிறாருங்க. கூடிய சீர் நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா பிரியா வந்து எங்கே இருக்காங்க என்ன ஏது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு பிரியாவை போய் நேரில் மீட் பண்ணி பிரியா என்னை வந்து ஏமாற்றிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நம்முடைய கௌதம் பண்ண விஷயம் எல்லாம் வந்து நம்முடைய பிரியா வந்து சொல்லணும். இதனால் நம்ம கௌதம் வந்து கார்த்தி வந்து கௌதம் கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. கடைசியில் வந்து இந்த அஞ்சலி வந்து திருந்தலன்ற விஷயம் வந்து கௌதம் கிளைக்கு அவங்க வந்து தெரிய வரணுங்க. அப்படி வந்தால் தான் நம்முடைய பிரியாவும் கார்த்திக் வந்து சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கூட லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.